எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 30 டிசம்பர் 2020 மற்றும் 31 டிசம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, கர்நாடக மாநிலத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கர்நாடக மாநிலத்தின் புதிய தலைமை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பி. ரவிக்குமார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இது சரியான விடை சஞ்சீவ் பானர்ஜி. சஞ்சீவ் பானர்ஜி. அடுத்தது 2020ஆம் ஆண்டின் சிறந்த பொறியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டின் சிறந்த பொறியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அதாவது மத்திய அரசின் சிறந்த பொறியாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான விடை வி.கே. யாதவ். வி.கே. யாதவ். அடுத்தது டிஜிட்டல் இந்தியா விருதுகள் 2020இல் மின் ஆளுகையில் சிறப்பாக பணியாற்றிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பிரிவில் 2வது இடம் பிடித்த மாநிலம் எது? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, மின்னணு இந்தியா விருதுகள் 2020ஐ காணொளி வாயிலாக வழங்கியவர் யார்? மின்னணு இந்தியா விருதுகள் 2020ஐ காணொளி வாயிலாக வழங்கியவர் யார்? சரியான விடை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்தது 2020ஆம் ஆண்டுக்கான மின் ஆளுகையின் மூலம் சிறந்த சேவைகளை வழங்கிய அரசின் திட்டங்கள், அமைச்சகங்கள், துறைகள், மாநிலங்கள், மாவட்டங்கள் என 7 பிரிவுகளில் மொத்தம் எத்தனை விருதுகள் வழங்கப்பட்டன? இது சரியான விடை 24 விருதுகள். அடுத்தது எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் 10% எத்தனாலை சேர்க்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? எந்த ஆண்டிற்குள் பெட்ரோலில் 10% எத்தனாலை சேர்க்க மத்திய அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 2022. அடுத்தது எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனாலை சேர்க்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனாலை சேர்க்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 2030. அடுத்தது எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய கப்பல்களை கையாளும் விதத்தில் பாரதீப் துறைமுகத்தை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய கப்பல்களை கையாளும் விதத்தில் பாரதீப் துறைமுகத்தை மேம்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரூபாய் 3004.63 கோடி. அடுத்தது 10வது கேள்வி, எந்தெந்த நாடுகளில் இந்திய தூதரகம் அமைக்க மத்திய அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது? எந்தெந்த நாடுகளில் இந்திய தூதரகம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். என்னென்னது? எஸ்டோனியா, பராகுவே, டொமினிக் குடியரசு. அடுத்தது 11வது கேள்வி, விண்வெளியின் அமைதியான பயன்பாடுகளில் இருதரப்பு ஒத்துழைப்புடன் செயல்பட எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை 30 டிசம்பர் 2020 ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் பூட்டான். அடுத்தது குஜராத் மாநிலம் ராஜ்காட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு காணொளி மூலம் 31 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டியவர் யார்? குஜராத் மாநிலம் ராஜ்காட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு காணொளி மூலம் அடிக்கல் நாட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்தது இந்திய செயற்கை மூட்டு கருவிகள் உற்பத்தி நிறுவனம் பிரதமரின் நிவாரண நிதிக்கு எவ்வளவு தொகையை வழங்கியது? இந்திய செயற்கை மூட்டு கருவிகள் உற்பத்தி நிறுவனம் பிரதமரின் நிவாரண நிதிக்கு எவ்வளவு தொகையை வழங்கியது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 75 லட்சம். அடுத்தது ஏபிஐ ஹோல்டிங்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் எத்தனை சதவீத பங்குகளை டிபிஜி குரோத் வி எஸ்எஃப் மார்க்கெட்ஸ் நிறுவனம் வாங்க இந்திய சந்தைகள் போட்டி ஆணையமான சிசிஐ 30 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது? சரியான விடை 8%. அடுத்தது
முகன் சுமி ஸ்பெஷல் ஸ்டீல் நிறுவனத்தின் எத்தனை சதவீத பங்குகளை ஜம்னாலால் சன்ஸ் நிறுவனம் வாங்க சிசிஐ ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை 51%. அடுத்தது, சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சியின் புதிய இயக்குனராக பொறுப்பேற்றவர் யார்? சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சியின் புதிய இயக்குனராக பொறுப்பேற்றவர் கே ராமாஞ்சனேயுலு. அடுத்தது, முதலாம் தலைமுறை எத்தனால் உற்பத்திக்காக நாட்டில் எத்தனால் வடிதிறனை மேம்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை 30 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஆகாஷ் ஏவுகணையின் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு பாதுகாப்பு தளவாடங்களையும் ஏவுகணைகளையும் இந்தியா உருவாக்கி வருகிறது. 96% உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் நாட்டின் மிக முக்கிய ஏவுகணையாகும். அதாவது தரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவு வரை வானத்தில் சென்று தாக்கும் இந்த ஏவுகணை 2014ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையிலும் 2015ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்திலும் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, பங்கேற்பு ஒப்பந்தங்கள் வாயிலாக வங்கி நிறுவனங்கள் சொத்துக்களை பரிமாற்றம் செய்ய IFSCA அனுமதி வழங்கியது. அடுத்தது, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பால அமைப்பு இந்திய ராணுவத்தில் 29 டிசம்பர் 2020 இணைக்கப்பட்டது. அதாவது லார்சன் டூப்ரோ LNT லிமிடெட் நிறுவனத்தின் தலகான் மையத்தில் 29 டிசம்பர் 2020 இப்பாலங்கள் இராணுவத்திடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டன. இராணுவ செயல்பாடுகளின் போது படைகளுக்கு விரைவான போக்குவரத்து வசதியை இந்த பாலங்கள் அளிக்கும். அடுத்தது, சென்னை பெங்களூர் தொழில் பெருவழி பாதை திட்டத்தின் கீழ் கிருஷ்ணாபட்டினம் மற்றும் துமகுருவில் தொழில் பாதை முனையம் அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 30 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 30 டிசம்பர் 2020 மற்றும் 31 டிசம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 30 மற்றும் 31 டிசம்பர் 2020 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை காணொலி வாயிலாக நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.